வடபழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா லாவண்யா, பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த திருக்கல்யாண தினத்தன்று பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து விரதமிருந்து மாலையில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சென்னை வடபழனி கோயிலில் அலையாக பொதுமக்களின் கூட்டம் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படியான எண்ணிக்கை வருவதன் காரணமாக நிறைய இடங்களில் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்போடு சாமி தரிசனம் செய்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்போடு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வடபழனி பிரதான சாலை, வடபழனியிலிருந்து கோடம்பாக்கம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு முழுக்க அனுமதி வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இரவு நேரத்தில் முருகப்பெருமான் திருவுலா வீதி உலா வர இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக அதிகப்படியான மக்கள் சென்னை வடபழனி கோயிலை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்று இரவு முழுவதுமே இந்த வீதி உலாவை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலிருந்து அடுத்த 3 தினம் தெப்பத் திருவிழாவும் நடைபெற இருக்கிறது. அதை பார்ப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். நம்மோடு ஒரு குட்டி பக்தி இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். பங்குனி உத்திர திருவிழா அன்று முருகப்பெருமானை தரிசிக்க வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு? யார் உங்களை கூப்பிட்டு வந்தா? என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வர்றீங்க? யோஷிகா. எங்க இருந்து வர்றீங்க? முகப்பேர் ஈஸ்ட். ஓகே, எப்படி இருக்கு கிரௌடு? சாமியை பாத்தீங்களா? எப்படி ஃபீலா இருந்துச்சு? ஓகே, பரவாயில்ல. அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? சூப்பரா பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்களாம் நல்லா சூப்பரா இருக்கு. ஜனங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. நல்லா போய் நல்லா சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி திருப்தியா இருந்தது. இன்றைய தினம் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு என்ன ஒரு சிறப்பான அம்சம்? உத்தரத்தன்னைக்கு சாமி பார்த்தா அவ்வளோ ஒரு விசேஷம். அதை வச்சு நாங்கள் வந்தோம். நிச்சயமா பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது நிறைய நன்மைகள் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் குறிப்பிட்டது போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைய செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தும் நிறைய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்கள் அதிகப்படியானோர் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெறாமல் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.